நம்ம பேர் ராம்னா. நம்ம கிணறு பாத்தீங்கன்னா செல்வபுரத்துல லொக்கேட் ஆயிருக்கு. செல்வபுரம் பக்கத்துல ஆண்டிப்பாளையம்ங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்குண்ணா. சரி. 2.5 ஆச்சுங்கண்ணா. 2.5. ஆமா. சரி சரிங்க. இவன் லைனேஜ் பாத்தீங்கன்னா லோகஸ் புள்ளிக்குட்டால ராக்கின்னு ஒரு டாக் இருக்கு. சரிங்க. அவனோட லைனேஜ்னா அது எல்லாம் அப்படியே இவங்கள பத்தி சொல்லிருங்க. இவங்க எத்தனை ஈல்டு இறங்கி இருக்காங்க? ஆனா இவங்க செகண்ட் ஈட்னா, ஃபர்ஸ்ட் ஈட் லிட்டர் ஆகி குட்டியெல்லாம் குடிச்சாச்சுங்க. பாத்தீங்கன்னா குட்டி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கு. என்ன ரீசனுங்க? ஆனா அது என்னன்னா கொஞ்சம் மதர் ஃபீடிங் எல்லாம் கொஞ்சம் கம்மிங்கண்ணா. சரிங்க. அந்த ஒண்ணு ஃபீமேலு 8 மேல் இருக்காங்க. 8 மேல் இருக்கு. ஆமாண்ணா. 8 இருந்தா உங்களுக்கு இந்த லுக் வராதுண்ணா. இந்த 8மே மேல் பப்பி. ஆமாண்ணா. அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 29 நாள் ஆச்சுங்கண்ணா. ஒரு டிவார்மிங் முடிச்சிருக்கு. நாளைக்கு ஒரு டிவார்மிங் பண்ணிடுவோம்ண்ணா. சரி. இதுல வந்து 9 குட்டிகள் இருக்குன்னு இருக்கீங்க. இப்போ பார்சல்ல எப்படி பண்ணுவீங்க? ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூரா முடிஞ்சா நாங்களே நேர்ல போய் கொடுத்துட்டு வந்துருவோம். நேர்ல போய் கொடுத்துட்டு வந்துருவீங்க. ஆமாண்ணா. சரி. இப்போ வந்து இந்த தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. இந்த கிணல் எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீடைல் சொல்லிருங்க. அண்ணா நம்ம பேர் ராம்னா. நம்ம கிணறு பாத்தீங்கன்னா செல்வபுரத்துல லொக்கேட் ஆயிருக்கு. செல்வபுரம் பக்கத்துல ஆண்டிப்பாளையம்ங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்குண்ணா. சரிங்க. நம்ம எல்லா பிரீடும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா புள்ளிக்குட்டா பப்பீஸ் இருக்குங்க. புள்ளிக்குட்டா. ஆமாண்ணா. இவங்க வந்து மேலுங்களா? ஆனா இவன் மேல்னா. ஏஜ் என்ன ஏஜ்? ஆனா இவனுக்கு வந்து 2.5 ஆச்சுங்கண்ணா. 2.5. ஆமா. சரி சரிங்க. இவர் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கோசரமே வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. இவன் ப்ரீடிங் வச்சிருக்கேன். ப்ரீடிங் வச்சிருக்கீங்க. ஆனா புள்ளிக்குட்டால வந்து ஒரே கலர்ல வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ஆமாங்க. நிறைய கலர்ஸ் வரும். அதாவது மிக்சிங் வந்த மாதிரி வரும். ஆமாங்க. நீங்க ஒரே கலர்ல புடிச்சிருக்கீங்க. அது எப்படி இந்த லைனேஜ் வந்து எங்க இருந்து கொண்டாந்தீங்க, என்னன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. ஆனா இவன் லைனேஜ் பாத்தீங்கன்னா லோகஸ் புள்ளிக்குட்டால ராக்கின்னு ஒரு டாக் இருக்கு. சரிங்க. அவனோட லைனேஜ்னா அது பாத்தீங்கன்னா பிரிண்டல் கலரு. இவன் பிரவுன். குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்டல்ல தான் வந்திருக்கு. அவங்க தாத்தா மாதிரி வந்திருக்கு. தாத்தா மாதிரி வந்து. ஆமாங்க. தாத்தா மாதிரியே பேரனுங்களா? சரி சரிங்க. ஆனா அவங்க அப்பா கலர்ல ஒரு குட்டி கூட வரல. ஆமாங்க. ஏன்னா அதான் சொன்னேன், இந்த கலர் கொஞ்சம் ரேரு. நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லை இந்த கலர். அதனாலதான் கேக்குறேன். இவர் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கோசரம் வச்சிருக்காங்க. இப்போ புள்ளிக்குட்டா வேணா, புள்ளிக்குட்டா ப்ரீடிங்க்கு வேணா, இந்த கலர் வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். சரி ஓகே. இவரு என்ன பேர் வச்சிருக்கீங்க இவருக்கு? ஆனா இவன் பேர் கமிலுண்ணா. கமிலு அப்படின்னா கமிலு. அவங்க பேரே கமிலு. சரி சரி. அவ பேரு பெல்லா. அப்படியே இவங்கள பத்தி சொல்லிருங்க. இவங்க எத்தனை ஈல்டு இறங்கி இருக்காங்க? ஆனா இவங்க செகண்ட் ஈட்னா, ஃபர்ஸ்ட் ஈட் லிட்டர் ஆகி குட்டியெல்லாம் குடிச்சாச்சுங்க. செகண்ட் ஈட். இவன் பேரு பெல்லா. இவளுக்கு 2 வயசு ஆச்சுங்க. 2 வயசு தான் ஆகுது. ஆமாண்ணா. நல்ல செல்லமா இருப்பாங்க. செல்லமா இருப்பாங்க. ஆனா காடி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஒரு டோட்டோ தெரப்பி, இண்டிவிஜுவல் ஒர்க் ஹவுஸ் எல்லாத்துக்குமே இவங்க கரெக்டா செட் ஆவாங்க. ஆமாங்கண்ணா. 2 நாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு புளிய கூட அடிச்சிருங்க. அந்த அளவுக்கு அக்ரெஷனா இருக்கும். அவங்கள விட்டு இவங்கள வந்து கொஞ்சம் காட்டி அவங்க கொஞ்சம் எமோஷன் ஆவாங்க. சரி ஓகே. இப்போ இவருக்கு வந்து 2 வயசு தான் ஆகுதுங்க. இவங்களுக்கு 2.5 வயசு ஆச்சுன்னா இவங்களுக்கு 2 வயசு தான் ஆகுது. 2 ஈல்டு இறங்கி இருக்காது. ஆமாண்ணா. 2வது ஈல்டு இருக்கிற பப்பீஸ் தான் சேல்ஸ். ஆமா. சரி ஓகே. இப்போ வந்து இதுவே பாத்தீங்கன்னா குட்டி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கு. என்ன ரீசனுங்க? ஆனா அது என்னன்னா கொஞ்சம் மதர் ஃபீடிங் எல்லாம் கொஞ்சம் கம்மிங்கண்ணா. அதனால நம்ம இப்ப ராயல் கனின் கொடுத்துட்டு இருக்கோம். 100க்கு 100 ஆண்குட்டி எல்லாம் அவங்க அப்பா சைஸ் வருங்க. ஆண்குட்டி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஹைட் வெயிட்டுமா வரும். ஆமாண்ணா. சரிங்க. சரி ஓகேங்க. அப்படியே குட்டிகளை பாத்துடலாங்களா? பாத்துடலாங்கண்ணா. சரி சரி. இப்போ வந்து இதுல வந்து எத்தனை குட்டிகள் கையில இருக்குங்க? ஆனா 9 குட்டி போட்டுச்சுங்கண்ணா. 9ல 1 தவறிடுச்சு. சரிங்க. அந்த 1 ஃபீமேலு 8 மேல் இருக்காங்க. 8 மேல் இருக்கு. ஆமாண்ணா. 8மே பாத்தீங்கன்னா கலர் வந்து அவங்க அப்பா மாதிரி ஒருத்தர் கூட வரல. ஆமாண்ணா. அவங்க அப்பா மாதிரி ஒரு கலர் கூட வரல. சரி சரிங்க. இவங்க வந்து எத்தனை நாளான குட்டிங்க? 28 டேஸ் ஆச்சுங்கண்ணா. 28 டேஸ் ஆயிருக்கு. ஆமாண்ணா. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? ஆனா இதுல வந்து 8 மேல் தான் இருக்கு. ஒரு ஃபீமேல் போட்டுச்சு, அது தவறிடுச்சுங்க. மொத்தம் 9 பப்பி. சரிங்க. 8மே மேலுங்க. ஆமா. 8மே மேல் பப்பி. பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு. 8மே ஆண் நாய் குட்டிகள். 29 ஆச்சுங்களா? ஆமா. 29 நாள் ஆச்சுங்க. 29 நாள் ஆச்சுங்க. வேற இங்க பக்கத்துல விட மாட்டேங்கிறாங்க. அங்கங்க வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குட்டிகளுக்கே கொஞ்சம் அக்ரெஷன் இருக்குண்ணா. போர்ஸ் பாக்குறது நல்லா இருக்கு. ஜம்முன் ஆள் பாக்குறது குடுகுடுன்னு ஓடிட்டு. அதான் அதுலயே பிளாக்ல ஒண்ணு இருக்கு. ஆமாண்ணா.
இந்த ஒரு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்குங்க. இந்த ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்ட். ஆமாங்க. சரி. பிரிண்டல் பாருங்க, மூஞ்சில அந்த சுருக்கம் எல்லாம் பாருங்க. நாட்டு நாயா இருந்தா உங்களுக்கு இந்த லுக் வராதுங்க, இந்த ஃபோர்ஸ் வராது. இப்போ இந்த குட்டிகளை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லிருங்க. எத்தனை நாளான குட்டி? ஆனா என்னென்ன கலர்ல இருக்கு? ஆனா இதுல பாத்தீங்கன்னா 4 மேல் பப்பி இருக்குண்ணா. 4 மேல் இருக்கு. 4 மேல் ஒயிட், 3 பிரிண்டல் கலரு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட். 8மே மேல் பப்பி தான். 8மே மேல் பப்பி. ஆமாண்ணா. அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 29 நாள் ஆச்சுங்கண்ணா. ஒரு டிவார்மிங் முடிச்சிருக்கு, நாளைக்கு ஒரு டிவார்மிங் பண்ணிடுவோம்னா. சரி சரி. 45 நாள்ல வேக்சின் போடணும்னா. 45 நாள்ல வேக்சின் போடணும். இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனா இவங்களுக்கு இப்ப ஃபுல்லா ராயல் கேனன் தானே கொடுத்துட்டு இருக்கு. ராயல் கேனன், முட்டை சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்குண்ணா. அது போக மதர் ஃபீடிங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா. சரி சரிங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த குட்டியா அந்த குட்டின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் குட்டி. அந்த அளவுக்கு நல்லா கொழுவு. ஆமாண்ணா. ஏன்னா இப்ப 29 நாளைக்குல அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆமாண்ணா, இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்க. சரிங்க. இது வந்து எப்படி பேப்பரோடங்களா? பேப்பர் வேணா வித்தவுட் கேசி தானா? வித்தவுட் கேசி. ஆமாங்க. இல்ல வேணா பண்ணி தருவீங்களா? ஆனா இதுக்கு ரெண்டுக்குமே கேசி இல்லனா. சரி சரி. அதனால கேசி பண்ணி கொடுக்க முடியாது. பண்ணி கொடுக்க முடியாது. சரி. கேசி இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் கேசி இருக்குன்ட்டு. இதுக்கு ரெண்டுக்குமே கேசி இல்ல. ஆமாண்ணா. சரி. இதுல வந்து 9 குட்டிகள் இருக்குன்னு இருக்கீங்க. இப்போ பார்சல்ல எப்படி பண்ணுவீங்க? ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூரா. முடிஞ்சா நாங்களே நேர்ல போய் கொடுத்துட்டு வந்துருவோம். நேர்ல போய் கொடுத்துட்டு வந்துருவோம். ஆமாண்ணா. சரி. இப்போ வந்து இந்த குட்டிகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுக்கணுங்க வாங்கிட்டு போனா? ஆனா வாங்கிட்டு போனா ஒண்ணும் இல்ல, நான் ஈரல் நல்லா மிக்சியில அடிச்சு நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துல கொடுத்தா போதுங்க, சாப்பிட்டுக்கோ. இன்னொன்னு ராயல் கேனன் கொடுக்கலாங்க. சரி. ராயல் கேனன் வந்து இருக்கிறதுல காஸ்ட்லியான ஃபுட்டு. அதை தாண்டிங்கன்னா பெடிகிரி ப்ரோ கொடுக்கலாம். அது கொஞ்சம் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சரி சரி. இப்போ என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்க கூடாது அதை சொல்லிருங்க மெயின். ஆனா நாய்க்குட்டிக்கு பொறுத்த வரைக்கும் பன்னு, பால் இதெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா திராட்சை கொடுக்கவே கூடாது. திராட்சை கொடுத்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும். ஆமாண்ணா. ஆப்பிள், வாழைப்பழம் எல்லாம் கொடுக்கலாம். சரி. கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தர்பூசணி கொடுக்கலாம். ஐஸ்கிரீம்ல வந்து வெனிலா ஃபிளவர் கொடுக்கலாம். வேற எந்த ஃபிளவரும் கொடுக்க கூடாது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க மேக்சிமம். சரி. தர்பூசணி கொடுப்பாங்க. எல்லாம் குட்டில இருந்து கொடுத்து பழகினீங்கன்னா சாப்பிட்டுக்கோ. நம்ம பெருசாயிட்டு திடீர்னு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா எடுத்துக்காதுங்க. அந்த கவுச்ச வாசத்துக்கு சிக்கனை தான் கேக்குங்க. எல்லாம் சிக்கன் தான் விரும்புவாங்க. சரி ஓகே. இப்போ இவங்க வந்து பேசணும்னா வந்து விலை வந்து அனுசரிச்சு தருவீங்க? ஆனா அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி சரி. இது போக வேற என்னென்ன பிரீட் வந்து கைவசம் இருக்குங்க? ஆனா இப்ப நம்ம கிட்ட கோல்டன் ரிட்ரீவர் கன்சீவா இருக்காங்கன்னா அவ இன்னொரு 1 மந்த்ல லிட்டர் ஆயிருவா. சரிங்க. லிட்டர் ஆயிட்டு நம்ம அதுல இருந்து ஒரு 1 மந்த் கழிச்சு குட்டி கொடுப்போம்னா. 1 மாசம் கழிச்சு குட்டி கொடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா, குட்டி கொடுப்போம். அவ்வளவு ஒருத்தர் ஒரு பக்கம் நிக்க மாட்டேங்கிறாங்க, ரவுண்டிங்லயே போயிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பிளஸ் என்னன்னா ஒரு 2-3 டாக்கு 20 நெயில்ஸ் வந்திருக்குங்க. 20 நெயில்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆயுஸ் கெட்டியா நாய் நல்லா இருக்கும். நல்லா ஹெவியா இருக்கும். ஆமாங்கண்ணா. சரி சரி. சரி ஓகேம்மா. இந்த மாதிரி குட்டிகள் என்ன டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுவீங்க? ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிக்கலாம். முடிஞ்சா நாங்க போய் நேர்ல குடுத்துட்டு வருவோம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராச்சும் போவாங்க, அவங்க கிட்ட கூட கொடுத்துக்கலாம். நம்ம இப்ப முட்டுக்கு ஒரு 500+ பப்பி கொடுத்துருக்கு. சரி. எல்லாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா போயிருக்கு. ஒரு கம்ப்ளைண்டும் வந்தது இல்லை இது வரைக்கும். சரி சரி. சரி ஓகேம்மா. அப்படியே இந்த மாதிரி குட்டிகள் வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் கொடுத்துருங்க. இது போக வேற என்னென்ன பிரீடு ஏற்பாடு பண்ணி தருவீங்க உங்க கைவசம் இருக்கிறது? ஆனா மெயின் வந்து நம்ம லேப் பண்ணி கொடுக்கலாம்னா. அது தாண்டிங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பண்ணி கொடுக்கலாம், கோல்டன் ரிட்ரீவர் எல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. அது போக நம்ம கிட்ட ராஜபாளையம், பாக்ஸரு, கிராடன் எல்லா பப்பி இருக்குங்க. எல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஓன் பிரீட் பண்றதுனால நம்ம கிட்ட குட்டி இருக்கும் போதுதான் குட்டி இது பண்ணி தருவாங்க. வெளியே வாங்கி கொடுத்தா நம்ம ரேட்டுக்கு யாரும் கட்டுப்படி ஆக மாட்டாங்க. அதனால கேரண்டி சொல்ல முடியாது. அது நம்ம பேர் கெட்டு போன மாதிரி ஆயிருங்க. நம்ம கொடுக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயுமே பின்னாடி வந்து 4 பேர் சொல்ற மாதிரி இருக்குங்க. 4 பேர் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க. சரி ஓகேம்மா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, நாங்க கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துறோம். ஓகே, தேங்க்யூண்ணா. ஆனா நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா என் பேர் ராமு. 8148706851. ஆமா. வந்து 8 குட்டிகள் இருக்குங்களா? ஆமாண்ணா, 8 குட்டி இருக்கு. 8மே ஆண் நாய் குட்டிகள். ஆமாண்ணா. நல்லா
இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். 29 நாளைக்குள்ள கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கானுங்க. ஆனா வந்துருவானுங்கண்ணா. ஃபுட்டு குடுக்கறதுலதான் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து மதரு, அவர் வந்து ஃபாதர். நல்ல ஜம்முன்னு இருக்கிறாரு. ஃபாதர் வந்து ஈக்குவலா கொஞ்சம் ரேர் கலர் இவரு ஃபாதர். ஆமாண்ணா. சரி. இப்போ இந்த குட்டிகள் பெருசாகி ப்ரீட் பண்ணும்போது இவர் கலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குட்டி வந்து ஏன்னா அவங்க அப்பா இதுதானுங்கண்ணா. அப்பா கலர்ல வரும் கண்டிப்பா வரும். சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. குட்டிகள் தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டா எப்படி போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? போட்டோஸ் அனுப்பிச்சுக்கலாம். அவங்க அம்மா அப்பா போட்டோஸ் அனுப்பிச்சுக்கலாம். சரிங்க. நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆமா. சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.